அதாவது செங்கோட்டையன் ஏரியால இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் வந்து யாருக்கு அடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பெரிய ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ எல்லார்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடந்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செங்கோட்டையன் அவர் எந்த கட்சியில இருக்காரோ அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் வந்து எங்களுக்கு நெறைய பண்ணியிருக்காரு, நெறைய நல்லது செஞ்சிருக்காரு. அவர் அதிமுகல ரொம்ப வருஷமா இருக்கிறாரு. அதிமுகல அவருக்கு வந்து சரியான ஒரு மரியாதையோ, ரெஸ்பெக்ட் எதுவுமே குடுக்காதனால தான் அவர் இந்த கட்சிய விட்டு விலகி போறாரு. அத விட கட்சியுமே பயங்கரமா உடைஞ்சு போயிருக்குது. ஸோ அதனால நெறைய பேர் அடுத்து ஆட்சி பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அதனால அவரு டிவிகேல போய் சேர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் இல்லாம டிவிகேல விஜய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய அவருடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து அவரை இன்னும் மேலும் மேலும் எம்எல்ஏலேருந்து அமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் இது பண்ணும்போது, அவரும் நெறைய நல்லது செய்றதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. டிவிகேல இணைந்தது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இப்போ விஜய் வராருன்னா 2 பேரும் சேர்ந்து நிக்கும்போது, எங்கள் ஓட்டு எப்பவுமே டிவிகேக்கு தான் அப்படிங்கிற மாரி பயங்கரமா அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அவங்களுடைய கருத்து கணிப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டிவிகே தான் அடுத்த ஆட்சிய பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு.